வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ராமச்சந்திரனோட சித்தப்பா வந்துட்டு இது சொந்த வீடா அப்படின்னு கேட்க வள்ளி ஓடி வந்து இது வாடகை வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கண்மணி வந்து எல்லாருக்கும் மோர் கொடுக்க சொல்கிறாங்க. கண்மணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வராங்க. தாத்தா பார்த்துட்டே இருக்காரு. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அவர் வந்து கேட்குறாரு கண்மணி கிட்ட, எல்லாருக்கும் கொடுத்துட்டியாமா அப்படின்னு கேட்க கண்மணி வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், யாருக்கும் கொடுக்காம விடலை அப்படி தானே அப்படின்னு கேட்க கண்மணி எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவருக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்மணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அமைதியாக நின்றுட்டுருக்க டிரைவரை வந்து கூப்பிட்டு அவருக்கு கொடுத்ததை வந்து டிரைவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ டிரைவர் வந்துட்டு இல்லைங்க ஐயா, நான் ஏற்கனவே மோர் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது குடிச்சிட்டியா, யார் கொடுத்தது அப்படின்னு கேட்க அவங்க வந்து வீராவை கை காமிக்கிறாங்க. அப்போது தாத்தா வந்து கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரையும் கவனிக்கணும், அதே மாதிரி நமக்காக வேலை செய்கிறவங்களையும் கவனிக்கணுமா, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ என்னம்மா படிச்சிருக்க, அப்பா என்ன பண்ணுறாரு அப்படிலாம் கேட்குறாங்க. அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை பற்றி கேட்குறாங்க. அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்க எங்கள் அண்ணன் வந்துட்டு சின்னதாக ட்ராவல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்ல வராங்க கண்மணி. உடனே வீரா வந்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் வந்து ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோ டிரைவரா அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. எல்லாரும் அப்படியே பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. மாறன் ஒரு பக்கம் முந்திரி கொட்டை எப்படி வந்து சொல்லுது பாரு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது வீரா வந்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து ஸ்கூலில் வாட்ச்மேனாக தான் இருந்தார், எங்கள் அண்ணன் ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் எங்கள் 3 பேருமே வந்து நல்லா தான் படிக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா வந்துட்டு அதுவும் ஒன்றும் குறைச்சலான தொழில் ஒன்றும் கிடையாது, அதுவும் நல்ல தொழில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு ராமச்சந்திரன் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு குடும்பத்தில் உண்மையும் சுயமரியாதையும் இருந்துட்டாலே வந்து யாருக்கும் எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை, அது இந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. இன்னொரு பக்கம் கண்மணி வந்து வீரா மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் தான் வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ருக்கேன்ல, அதுக்குள்ளே நீ எதுக்காக வந்து எல்லா உண்மையும் சொன்ன, என்ன நீ இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறியா நீ அப்படின்லாம் கோவப்படுறாங்க. என்னது ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நாம் தானே அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, நான் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன், நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன், நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று சொல்ல அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, என் வீட்டுக்காரோட ஆளுங்க அவங்கக்கிட்ட வந்து நான் பேசிக்கிறேன், நீ தேவையில்லாமல் தலையிடாத, தேவையில்லாமல் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு கோவப்பட்டுட்டு போகிறாங்க. அது கேட்டு வீரா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்போது மாறனும் ராகவனும் அங்கே வராங்க. மாறன் வந்துட்டு ஒரு பக்கம் வீராவை திட்டுறாங்க, அண்ணி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பாங்க, நீ வந்து இடையில வந்து கெடுத்துட்ட அப்படின்லாம் வந்து சொல்ல, இங்கே பாரு என் குடும்பத்தை பற்றி நான் தெளிவாக உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுதான் நான் சொன்னேன், நான் ஒன்றும் பொய் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராகவன் வந்துட்டு சொல்கிறாங்க, வீரா சொல்கிறதும் கரெக்டு தான், உண்மையை சொல்ல வச்சு தான் தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் அங்கே வராரு. வீரா கிட்ட வந்து சொல்கிறாரு, நம்ம போயிட்டு அவரை சித்தப்பாவை வந்து கூப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி வீராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவர் ராமச்சந்திரனோட சித்தப்பா கிட்ட வந்து வள்ளி போயிட்டு பேசுகிறாங்க. சித்தப்பா பார்த்தீங்களா, உங்ககிட்ட என்ன மாதிரி பொய் சொல்ல பார்த்தா பாருங்க அவ அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அதான் அவங்க தங்கச்சி உண்மையெல்லாம் சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட போகிறீங்கன்னு அவள் வந்து உண்மையை வந்து சொல்லிட்டா, விட்டுறாதீங்க, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம், பெரிய பொண்ணு ஒரு மாதிரி, சின்ன பொண்ணு ஒரு மாதிரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விட்டுறாதீங்க சித்தப்பா, நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம இந்த குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி விடு, இப்போ தானே வந்திருக்கேன், இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரனும் வீராவும் வந்துட்டு அவரை வந்து கூப்பிடுறாங்க, வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு. அவர் பிரியாணியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. வீரா வந்து எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. மாறனை வந்து பார்க்குறாங்க. மாறன் வந்து அப்படியே தலையை அசைக்கிறாரு. நேராக வந்து பரிமாறுறாங்க. வள்ளி ஒரு பக்கம் பார்த்துட்ருப்பாங்க. பரிமாறினதுக்கப்புறமா வந்துட்டு
அவர் வந்துட்டு ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு. அப்போது வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் எடுத்து சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு வந்து என்ன இதில் இவ்வளோ உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாயிலிருந்து துப்புறா மாதிரியும், அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போகிற மாதிரி, என்ன இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுத்திருக்க, ஒரு விருந்து கூட ஒழுங்காக சரியாக ஏற்பாடு பண்ண தெரியல, இந்த மாதிரி வந்தவங்கள வந்து சரியாக கவனிக்க கூட தெரியல, இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி வள்ளி வந்து அப்படியே கனவு கண்டுட்டு யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது தாத்தா வந்துட்டு, என்ன வள்ளி பார்த்துக்கிட்டே இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ எல்லாமே கனவா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே வள்ளிக்கு ஒரே ஷாக்கு. என்ன இது அப்படின்னு எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, என்ன பிரியாணி இவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ உப்பு அள்ளி கொட்டணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாறன் வந்துட்டு வள்ளியை பார்த்து, என்னத்த பிரியாணி சூப்பராக இருக்கா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்க வள்ளி யோசிக்கிறாங்க. யார் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க, ஒரு வேளை இவனாக இருக்குமோ அப்படின்னு மாறன் கேட்ட உடனே வள்ளி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. கண்டிப்பாக வந்து இவனாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.